வணக்கம். திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். சாயந்தரம் 6:37 வரைக்கும் புனர்பூசம், அதன் பிறகு பூசம் ஆரம்பம். திதி வளர்பிறை திரையோதசி. யோகம் அமிர்த சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் மதியம் 1:14 வரையிலே. இன்னைக்கு மத்தியானம் 1:14 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு ஆரம்பமாகிறது. இன்னைக்கு பிரதோஷம், சோம பிரதோஷம், சோமவார பிரதோஷம். திங்கட்கிழமையிலே வருகின்ற பிரதோஷம் சிவ வழிபாட்டிலே மிக சிறப்பு வாய்ந்தது. திங்கட்கிழமை பிரதோஷம் வரும்பொழுது சிவபெருமானுக்கு வில்வ இலை, நாகலிங்கப்பூ, தும்பைப்பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சிவனுடைய பூஜைக்கு கொடுக்கணும். நாகலிங்க புஷ்பம்னு ஒன்று இருக்கும். இப்படி 2 பாகமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு லிங்கம் மாதிரி ஒன்று இருக்கும். அப்படி நாகம் கொடை பிடிக்கிற மாதிரி ஷேப்பில் ஒரு புஷ்பம் இருக்கும். அந்த மலருக்கு பெயர் நாகலிங்கப்பூ. நாகலிங்கப்பூ, தும்பைப்பூ, வில்வ இலை. வில்வ இலை 3 இருக்கும். வில்வ இலை, இந்த வில்வ இலை, தும்பைப்பூ, நாகலிங்கப்பூ இதெல்லாம் முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு போய் சிவன் கோயிலில் கொடுத்து அந்த பூஜைக்கு பயன்படுத்த சொல்லுங்கள். சிவபெருமானின் பூஜை இன்று மாலை வெகு சிறப்பாக நடைபெறும். இன்னைக்கு சாயந்தரம் எல்லா சிவன் கோயிலையும் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடக்கும். உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இன்று மாலை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், மண்டே பிரதோஷம் சேர்ந்து வருது. ரொம்ப நல்லது. அதனால் சிவ பூஜை, சிவ வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று அந்த ஸ்ரீ ருத்ரத்தை வேத விற்பன்னர்கள், வேத வல்லுநர்கள் குழுவாக சேர்ந்து சொல்வார்கள். அது கேட்பதற்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஓம் திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ என்று அந்த சிவபெருமானின் பெருமைகளை எடுத்து சொல்லுகின்ற யஜுர்வேத மந்திரத்தின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரம் என்னும் அந்த வேத மந்திரத்தை, வேத கோஷத்தை அனைவரும் கேட்க வேண்டும். வீட்டிலே டெய்லி ருத்ரம் போட்டு கேட்டால் ரொம்ப நல்லது. வீட்டில் என்னெல்லாம் டெய்லி கேட்குறதுக்கு ரொம்ப விசேஷம்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீருத்ரம், லலிதா திரிசதி இதெல்லாம் டெய்லி கேட்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் தினமும் கேட்கணும். லலிதா திரிசதி டெய்லி கேட்கணும். ஸ்ரீருத்ரம் டெய்லி கேட்கணும். ருத்ரம் கேட்டு அதில் ருத்ரம் சமக்கம் நமக்கம் வரும். சஞ்சமே மயச்சமேனு காமஸ்டமே காமஸ்டமே சௌ மனசஸ்டமே அப்படின்னு வரும். அது சமகம். அதுக்கப்புறம் புருஷ சூக்தம், புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், துர்கா சூக்தம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக வரும். ருத்ரம் சொன்ன உடனே புருஷ சூக்தம் சொல்லுவாங்க. ருத்ரம் சமக்கம் நமக்கம், புருஷ சூக்தம், துர்கா சூக்தம், ஸ்ரீ சூக்தம் இதெல்லாம் சேர்த்து தினசரி கேட்க வேண்டிய வேத மந்திரங்கள். தினசரி கேட்க வேண்டிய பட்டியலிலே விஷ்ணு சகஸ்ரநாமம் முக்கியமானது. விஷ்ணு சகஸ்ரநாமம் ருத்ரமும் 2 கேட்டாலே போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். அதிலே எல்லாம் இருக்குது. இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்திலே ஸ்ரீருத்ரம் சொல்லி ஸ்ரீருத்ர ஜபம் செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். சுவாமி புறப்பாடு ஆகும் பொழுது அடியார்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிவபுராணத்தை சொல்லி ஈசனை, எம்பெருமானை வீதி உலாவுக்கு அழைத்து வர வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அந்த சிவபுராணத்தை சொல்லி அந்த எம்பெருமானை வழிபடுவது இன்றைய தினத்திலே மிகச் சிறந்தது. எனவே இது ஒரு மிக முக்கியமான நாள், சிவ வழிபாட்டுக்குரிய நாள். பிரதோஷத்தில் போய் சிவபெருமானை வணங்கினா நம்ம 7 பிறவியில் பண்ண பாவமெல்லாம் போகுமா கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம எந்த பிறவியில் என்ன பாவம் பண்ணோம் நமக்கே தெரியாது. தெரிஞ்சு தெரியாமல் நம்ம பண்ண பல பாவங்கள் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்மளை துரத்துது, அதுதான் தடங்கள் பண்ணுது. ஒரு இடத்துலையும் நமக்கு இந்த பாவங்களை எல்லாம் எப்படி போக்கிக் கொள்வது? பிரதோஷத்தன்னைக்கு சிவனை கும்பிட்டாலே பாவம்லாம் போயிடும். வேறு ஒன்றும் வேண்டாம். எளிமையான முறை பாவத்தை போக்கிக் கொள்வது எப்படி? பிரதோஷ நாளில் மாலை நேரத்திலே சிவ தரிசனம் செய்து சிவபெருமானை வணங்கி வில்வ இலை, தும்பைப்பூ போன்றவற்றை அர்ச்சனைக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகத்திற்கு தூய பசும்பாலால் அபிஷேகம் செய்து அந்த சிவாலயத்திற்கு தேவையான ஏதேனும் ஒரு பொருளை நம்மால் இயன்றதை செய்து வாங்கி கொடுத்து கைங்கரியம் பண்ணாலே பாவம் போகும். அதுதான் பிரதோஷ வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய்,
கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இன்று பகல் 1:14 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து நகர்ந்து கடக ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் அழகாக அமைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஒருபுறம் குரு, மறுபுறம் சுக்கிரன். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடைபெறும். திருமணமானவர்கள் வெவ்வேறு ஊர்களிலே தொழில் நிமித்தமாக பிரிந்திருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்று சேர்வார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தவர்களும் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். நிறைய பேர் பிரிஞ்சுட்டா அவங்க பேசுறதில்ல, யாரையோ விட்டு பேச சொல்கிறது. அந்த பொண்ணோட அம்மா ஃபோன் பண்ணி, என் பொண்ணுக்கு அங்கே வரத்துக்கு இஷ்டமே இல்லையாம், அவன் இங்கேயே இருக்காளாம், என்ன தான் பிடிச்சிருக்கான், அவங்கள பிடிக்கலையாம், இப்படிலாம் சொன்னாங்க. ஐயோ, உடனே நிஜம் நம்பிட்டு இந்த பையன் அழுதுட்ருப்பான். ஐயோ, அவள் மேலே அவ்வளோ ஆசை வச்சுருந்தேனே, அவள் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு. அந்த பையனும் இந்த பொண்ணும் டைரெக்டாக பார்த்து பேசினாலும் இவங்களுக்கு பிடிச்சிரும், ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க பிரிய மாட்டாங்க. பட் அந்த கூட இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சில இடங்களில். ஆனால் இப்போ மேஷ ராசியில் யாராவது தம்பதிகள் பிரிந்திருந்தால் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களே பேசி ஈஸி ரெக்கன்சைல் பண்ணி ஏதோ ஒரு ட்ரீட்டி அவங்களுக்குள்ளே ஏற்படும், மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. பெஸ்ட்டு டைம் மேஷத்துக்கு. இப்போ வியாபாரம் நல்லாயிருக்கும், பணம் நிறைய வரும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், புகழ் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும். இப்படி எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதியும் குருவும் ஒன்றுக்கொன்று இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி பல மடங்காகும். போன மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா இந்த மாதம் 3 லட்சம் சம்பாதிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரம் பெருகி கொண்டே போகும். மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்திலே ஏற்படும். தனஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திலே 10 குடையவனோடு இணைந்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம். தனஸ்தானாதிபதியாகிய 2 குடைய புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்திலே 10 குடைய சனியோடு இணைந்திருக்கிறது. எனவே தனம் அதிகமாக கிடைக்கும். 5 குடையவனும் 10 குடையவனும் இணைந்திருப்பதால் இப்பொழுது புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய பதவிகள், பெரிய பதவிகள், பதவி உயர்வு, பதவி மாற்றம் போன்றவையெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. எனவே அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், கிடைக்கும். மிதுன ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நாள். ராசிநாதனும் 9 குடைவனும் 9ஆம் இடத்திலே இணைந்து விட்டன ஒன்றாக. 9ஆம் இடத்தில் 9 குடைவனோடு ராசிநாதன் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். அது மட்டுமல்ல, குரு சுக்கிர பரிவர்த்தனை மிதுனத்திற்கும் நன்மை செய்யும். ஏன்னா சுக்கிரன் 5 குடைவன், குரு 10 குடைவன், ரெண்டும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதவிகள் கிடைக்கும். மிதுன ராசிக்கு பெரிய யோகம் அது. ஏன்னா இது சின்ன கிரகம் இல்லை, பெரிய முக்கியமான கிரகம் குரு சுக்கிரன்லாம். சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குரு ஜீவன ஸ்தானாதிபதி, ரெண்டும் பரிவர்த்தனை ஆகுது. எனவே தொழிலில் அபாரமான வளர்ச்சி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அதே மாதிரி வளர்ச்சி இப்போ ஏற்படும். மறுபடியும் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் உங்கள் தொழிலிலே பார்க்க போகிறீர்கள். குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் சேரும். குடும்ப வாழ்க்கை மனதிற்கு இதமளிக்கும், ஹிதமளிக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடத்திலே இருக்கும் ராசி அதிபதி சந்திரன் இன்று மதியம் 1:14 ராசிக்குள் விடுகிறது. ராசிக்குள் சந்திரன் வருகிறது, தன் வீட்டிற்குள் தான் வருகிறது. அது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். ஏன்னா ராசிநாதன் வலுப்பெற்றால் உங்களுக்கு நன்மை அல்லவா. எனவே ராசிநாதனாகிய சந்திரன் இன்று மதியம் 1:14 கடக ராசிக்குள் விடுகிறது. அது ஒரு நன்மை. 11 குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறது. 2 குடைவன் குருவால் பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. 3-12 குடைவன் 8ஆம் இடத்திலே சென்று விபரீத ராஜயோகம்.
இப்படி ஏராளமான நன்மை செய்யும் கிரகங்களின் பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா கிரகமும் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது பண்ணிகிட்டே இருக்குது. கடகத்துக்கு இப்போ அவ்வளோ நல்லா இருக்குது. கடக ராசிக்கு இப்போ எக்ஸலண்ட்டான டைம், அருமையாக இருக்குது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் தொழிலை செய்வீர்கள். அது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பிற சுய தொழில்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீர்கள். உங்களை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியாது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருப்பீங்க. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உறவுகள் வலுப்பெறும். உற்றார் உறவினர்கள் சிலரின் இல்லத்திலே நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கடகராசிக்கு இப்போ பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தொழில் நிமித்தமான பயணமாக இருக்கலாம், அல்லது உறவினர்கள் இல்ல திருமண விழாவிற்காக செல்லும் பயணமாக இருக்கலாம், அல்லது புனித தலங்களுக்கு செல்வதற்கான பயணமாக இருக்கலாம். மகா கும்ப மேளாவில் போய் திரிவேணி ஸ்நானம் பண்ணிட்டு வரதுக்காக கூட இருக்கலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். 2-11 குடையவன் 7ஆம் இடத்திலே 7 குடையவனோடு இணைந்திருப்பதால் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும். தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது இவையெல்லாம் மிகச் சிறப்பான யோகம். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. ஒரு சிலர் வேலை மாற்றம் செய்து கொள்வார்கள், நல்ல வேலைக்கு செல்வார்கள். நல்ல வேலை கிடைக்கும் வேலை வந்துவிட்டது. எனவே இது ஒரு மிக அற்புதமான நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்றன. 4, 7 ஆகிய கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகமும் ராசி 10 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகமும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 2-9 குடைய தனஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான கிரகம் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் ராசியை பார்க்குது, அது ஒரு பெரிய யோகம். குருவும் ராசியை பார்க்கிறது. 2 சுப கிரகங்கள் ராசியை பார்க்கின்றன. செவ்வாயும் ராசியை பார்க்கிறது 4ஆம் பார்வையாக. 3 கிரகங்கள் பார்க்கின்றன ராசியை. 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் பார்க்கிறது, 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்க்கிறது, 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறது. எனவே குரு சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கின்றன. இது மிகப்பெரிய நன்மை. இதனால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்களுடைய வயதிற்கேற்ப உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது இப்பொழுது கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் கல்வியிலே வெகு சிறப்பாக ஆர்வம் செலுத்தி நன்றாக படித்து அழகாக எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கி இந்த ஆண்டு தேர்விலே முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலை, உங்கள் பர்சனல் ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையை ஆரம்பித்தா அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது. இந்த பாதியில் விட்டுட்டு போகிறதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட வேலையை ஆரம்பித்தா அதை முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு விடாப்பிடியாக வேலைகளை செய்து உங்களுடைய கடமைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே காலை நேரத்தில் இருக்கின்ற சந்திரன் மதியம் 1:14 11ஆம் இடத்திற்கு நகர்ந்து வந்து விடுகிறது. அது இரண்டுமே உங்களுக்கு நன்மை செய்யும். சந்திரன் 10இல் இருந்தாலும் நல்லது, 11இல் இருந்தாலும் நல்லது. 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகிறது இன்று மதியம், அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு பெரிய நன்மை நடைபெறும். துலா ராசி வியாபாரிகள், நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி, உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது, தொழில் ஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறது. எனவே தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 9 குடைவன் சனியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம்.
எனவே நன்மைகள் பல விதத்திலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீர்கள், நிம்மதியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. 1:14 வரைக்கும், மத்தியானம் 1:14 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் இல்லை, அப்புறம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்த பிறகு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 9ல் பாக்யாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறது. மிக அற்புதமான நாள். இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்னால் மத்தியானம் 1:14 வரைக்கும், 1:14 PM வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் வரதெல்லாம் செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் விட்டுருங்க, சைலண்ட்டாக இருங்க. லஞ்ச் டைமுக்கு அப்புறமா உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிங்க. ஓகோன்னு இருக்குது இன்றைக்கி நாள். பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 9ஆம் இடத்திலே 9 குடைவன் ஆட்சி, 5 குடைவன் 7ஆம் இடத்திலே, 7 குடைவன் 5ஆம் இடத்திலே, 5, 7, 9 ஆகிய 3 முக்கியமான வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் மிக வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களிலேயே இருக்கின்றன. எனவே இது ஒரு சிறப்பான யோகம். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயம்லாம் நடக்கும். இந்த வயசுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்தால் நல்லதோ அதை கடவுள் நடத்தி கொடுப்பார். கல்யாணம் ஆகிற வயசுல இருந்தால் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கிற வயசாக இருந்தால் குழந்தை பிறக்கும், வீடு கட்டுற வயசாக இருந்தால் வீடு கட்டுவீங்க, படிக்கிற வயசாக இருந்தால் படிப்பில் நல்லா வருவீங்க, வேலை தேடிட்டு இருந்தால் வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும், வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் பல மடங்கு அதிக லாபம் கிடைக்கும், வியாபார விருத்தி ஏற்படும். நீங்கள் ஒரு கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் படைப்புகள் அனைவராலும் வரவேற்கப்படும். ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெறுகின்ற ஒரு நேரம். புகழ் கிடைக்கும். புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக இருக்கின்றன. யூ வில் பி ரெக்கக்னைஸ்டு பை அதர்ஸ். ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான புகழ், நியாயமான அங்கீகாரம், விருதுகள் இதெல்லாம் இப்போ கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்கு இன்று மதியம் 1:14 சந்திராஷ்டமம் ஆரம்பம். எனவே காலை நேரத்தில் முக்கியமான வேலைகளையெல்லாம் முடித்து விடுங்கள். 1 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. உங்களுடைய முக்கியமான ஒர்க்கு, பேச வேண்டியது, முக்கியமான பேச்சுவார்த்தை, பணம் கொடுக்கல் வாங்கல், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பிஃபோர் 1 o'clock முடிச்சிருங்க. மத்தியானம் 1 o'clock முன்னால் எல்லா வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா பாக்கி சாதாரணமாக உட்காந்து பார்த்துட்ருங்க என்ன நடக்குது. மதியம் 1:14 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசக்கூடாது. ரொம்ப தேவையில்லாத சப்ஜெக்ட்லாம் சில பேர் பேசிட்டு மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சில பேர் கண்ணில் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் ஏதோ பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க ரசிக்கிறாங்களா, அது அவங்களுக்கு தேவையா, அது சொல்கிறதுனால இப்போ என்ன நடக்கும், அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நங்கநல்லூர், ஒரு வயசானவர், அவரை பார்த்தாலே ஓடும் எல்லோரும் பயந்துன்னு. அவர் எப்போவுமே வந்து பேச ஆரம்பித்தா 1947 என்ன நடந்தது தெரியுமா, நான் பிறக்கவே இல்லை மாமா அப்படின்ட்டு ஒரு நாள் கோச் போயிட்டு பேசாமல் 1947 என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டா. நான் பிறக்கவே இல்லை மாமா அப்படின்ட்டு ஓடி போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு அருவை. அதனால் பேச்சு வந்து மற்றவங்க கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் பேசினா மற்றவங்க அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கணும். பயந்துன்னு ஓடுற மாதிரி எல்லோரும் விரட்டுற மாதிரி பேசக்கூடாது. தேவையில்லாமல் பிளேடு போடுவாங்க சில பேர், தாங்க முடியாது. அவர் பேரை 1947 மாமான்னு வச்சுருந்தோம். அவர் பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி மற்றவங்கள்லாம் வந்து ஐயோ தாங்க முடியல, அவருடைய அருவை தாங்க முடியலன்னு பயந்து ஓடுற மாதிரி பேசக்கூடாது. அப்படியே ஒரு இனிப்பான ஒரு பேச்சு. அந்த பேச்சை கேட்கறதுக்குன்னே 2 பேர் வரணும். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு தெரியலன்னு அவங்க ஆசையோடு கேட்கணும். அந்த மாதிரி வந்து பேச்சு மூலிமா மற்றவங்கள வந்து வசீகரம் பண்ணமே ஒழிய பேசி பேசி விரட்டக்கூடாது. எல்லாரையும் விரட்டுற அளவுக்கு பேச்சு இருக்கக்கூடாது. இன்றைய தினம் உங்களுக்கு மதியம் 1:14 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதனால் எதுவுமே பேசாதீங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மகரத்திற்கும் நன்மை செய்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறது. இன்று மதியம் 1:14 7 குடைவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுவதாலும் களத்திர காரகன் உச்சம் பெற்றிருப்பதாலும் திருமண பேச்சுவார்த்தை நடத்தினால் இன்று அது முடிந்துவிடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னா இன்றைக்கி பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட டைரெக்டாக நீங்களே சொல்லலாம். அது தப்பே கிடையாது. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு,
நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது. அது என்ன, அது ஒரு தப்பானது, கெட்ட வார்த்தையே அது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாட் இஸ் ராங் இன் இட்? ஃப்ராங்காக பேசணும். மனசுலேயே வச்சுக்கிட்டு அந்த பழைய கே பாலச்சந்தர் படத்துலலாம் ஒருதலை காதல் நிறைய கேரக்டர் வருமே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் தப்பு. அதுதான் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஐயோ இந்த பொண்ணு ஆசைப்பட்டோமே கடைசியில் கிடைக்கலன்னு பின்னால் வருத்தப்படுவாங்க. ஃப்ராங்காக பேசணும். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, பண்ணிக்கலாமா? நத்திங் ராங் இன் இட். எஸ்ன்னு சொன்னால் பண்ணி போகிறோம், நோன்னு சொன்னால் சரி பாயின்ட்டு போயிட போகிறோம். அந்த மாதிரி சொசைட்டி இன்றைக்கி அப்படி தான் மாறிட்டு வருது. முன்னெல்லாம் பயப்படுவாங்க போய் பேசுகிறதுக்கு. ஒரு லெட்டரை எழுதி யார்ட்டையாவது கொடுத்து அனுப்போம் திருட்டுத்தனமாக. இப்போ அதெல்லாம் இல்லை. ஹாய் கம் ஹியர், ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, ஷால் வி மேரின்றான் ஓப்பனா. அப்படிவா, அதுதான் கரெக்டுன்றேன். தப்பே இல்லையே. எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கல, என்ன தப்பு? பிடிக்கலன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணோம், சாரி நான் சும்மா ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், அப்படிலாம் நினைக்கல, அந்த மாதிரி எண்ணத்தை விட்டுரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடணும். அதுவும் அந்த மாதிரி ஓப்பனாக பேசணும். ஓப்பனாக போட்டு உடைக்கிற மாதிரி பேசினாங்கன்னா லைஃப்பில் பிரச்சனையே வராது. எத்தனை நியூஸ் படிக்கிறோம், காதல் தோல்வினால் ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான். நியூஸ் எல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? காதல் தோல்விக்காக அவன் அந்த அவனுடைய பேரண்ட்ஸ் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இவன் போய் தற்கொலை பண்ணிட்டான். அது பண்ணலாமா? அந்த மாதிரி பிடிச்சிருக்கா ஓகே பண்ணிக்கலாம், இல்லையா சரி வேறு யாரையா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். இன்றைக்கி எதுக்காக இப்போ இந்த ராசியில் அது சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அக்கேஷன் வரும். நீங்கள் அந்த வயசில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பி ஃப்ராங்க், பி ஓப்பன். ஒளிவு மறைவு இல்லாமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடாது. ஃப்ராங்காக பேசுகிறவங்களுக்கு பிரச்சனையே வராது. ஓப்பனாக பேசிட்டு போயிடலாம், தப்பே கிடையாது. இன்றைய தினம் உங்களுக்கு அத்தகைய வாய்ப்பு வரும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் ராசியிலே இருப்பதால் இப்பொழுது பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புத்திர சந்தானம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும். உங்களுக்கு சின்ன வயசாக இருந்து கல்யாணம் ஆயிருந்தால் உங்களுக்கு பையன் பிறக்கும், இல்லை பொண்ணு பிறக்கும். இல்லை உங்கள் பசங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் தாத்தாவோ பாட்டியோ ஆக போகிறீங்க. உங்கள் வம்சம் இப்போ பரம்பரை வளரும், வம்ச விருத்தி. உங்கள் வீட்டில் இப்போ பேரம் பிறக்கும். தாத்தா நட்சத்திரத்தில் பிறக்கும், தாத்தாவோட அம்மா நட்சத்திரத்தில் பிறக்குமா. தாத்தாவோட அம்மா நட்சத்திரத்தில் பிறந்தால் ரொம்ப நல்லதுமாங்க. அதாவது குழந்தைக்கு தாத்தா யாரோ அப்பாவோட அப்பா, அவங்க அம்மா நட்சத்திரத்தில் பிறக்கணுமா. தாத்தாவோட அம்மா நட்சத்திரம் இதெல்லாம் பிறந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம்பாங்க. ஏன்னா அவங்க தான் வராங்க. தாத்தாவோட அம்மா, தாத்தாவோட அப்பா, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா, இவங்களாம் தான் மறுபடியும் பறக்கிறாங்களாம். அதே ஃபேமிலியில் 120 இயர்ஸ் வரைக்கும் எப்போ வேணாலும் பறப்பாங்களாம். இறந்ததுலேருந்து 120 இயர்ஸ் கணக்காம். அதனால் உங்களுடைய வம்சம் விருத்தி அடைய போகிறது. உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டிலே குழந்தையாக மீண்டும் பிறக்கப் போகிறார்கள். நல்ல செய்திகள் சேரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 4ஆம் இடத்திலே மதியம் 1:14 வரை இருக்கும் சந்திரன் பிறகு 5ஆம் இடமான கடகத்திற்கு சென்று அங்கே ஆட்சி பலம் பெறுகிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் மத்தியானம் 1:14க்கு ஆட்சி சொட்சேத்திரம் தன் சொந்த வீட்டிலே நிற்கிறார். ரொம்ப நல்ல நேரம், ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு பாருங்கள் தைப்பூசம். இன்றைக்கி கடகத்துக்குள்ளே வந்துடுறாரு சந்திரன். நாளைக்கு பூசம், தைப்பூசம். நாளைக்கு பௌர்ணமி, பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு பௌர்ணமி விரதம். நாளைக்கு தைப்பூசம். இன்றைக்கி மத்தியானமே வந்துடுறார். புனர்பூசம் இருக்கும்போதே புனர்பூசம் 4ஆம் பாதம் இன்றைக்கி மத்தியானம் ஆரம்பம். 1:41க்கு ஆரம்பம். இன்றைக்கி ராத்திரிலேருந்து பூசம். எனவே இது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு. 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். காலை பகுதியிலே 9-5 குடைவர்கள் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து சந்திரமங்கள யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய யோகம். எல்லா விதத்திலும் கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. எனவே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில். வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு பெரிய ஒரே பிஸ்னஸில் ஒரே டீலில் பெரிய அமௌண்ட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே பிஸ்னஸ் ஒரே டிரான்சாக்ஷனில் பெரிய அமௌண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி. நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் பிரதோஷம். இன்றைக்கி சாயந்தரம் எல்லோரும் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடணும். நாளைக்கு தைப்பூசம், முருகன் வழிபாடு. தைப்பூசத்திற்கு பழனி தான் ரொம்ப ஃபேமஸ். திருத்தணியில் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஆடி கிருத்திகை ரொம்ப பெருசாக இருக்கும். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இதெல்லாம் திருத்தணி ஃபேமஸ்ஸு. தைப்பூசம் பழனி.
கந்த சஷ்டி திருச்செந்தூர், ஒரு ஒரு முருகன் கோயிலில் ஒரு ஒரு விசேஷம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் எல்லா முருகன் கோயிலையும் தைப்பூசத்துக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய நாளாக தைப்பூசம் விளங்குகிறது. தைப்பூசத்திற்கு அம்பிகை கோவில்கள் எல்லாவற்றிலும் சிறப்பான அலங்காரம், சிறப்பான பூஜை நடைபெறும். எல்லா அம்பாளுக்கும் ரொம்ப பெரிய ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வார்கள். பெண்கள் குழுவாக சேர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் வாசிப்பாங்க தைப்பூசத்தன்னைக்கு. தைப்பூசத்தன்னைக்கு அருணகிரிநாதருக்கு சிறப்பு வழிபாடு செய்து அவர் பாடிய சில திருப்புகழ் பாடல்களை பாடுவார்கள். முருகன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு இவற்றிற்கெல்லாம் மிகச் சிறப்பு வாய்ந்த நாள் தைப்பூசம். நாளைக்கு தைப்பூசம், நாளைக்கு பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமி ராத்திரி ஆரம்பிச்சிருது 7:15, 7:19 ஆரம்பம் நாளைக்கு ராத்திரி. அதனால் நாளைக்கு ராத்திரி கிரிவலம், நாளைக்கு தைப்பூசம், நாளைக்கு ராத்திரி பௌர்ணமி கிரிவலம், இன்னைக்கு பிரதோஷம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.